பல இடங்களில் முறையான தண்ணீர் சேமிப்பு இல்லாததால் குடிநீர் பற்றாக்குறை நிலவி வருகிறது. இந்நேரத்தில் மழை நீர் சேமிப்பின் மூலம் தங்கள் குடும்பத்தின் தண்ணீர் தேவையை தாங்களே பூர்த்தி செய்து கொண்டிருக்கும் ஒரு குடும்பத்தை பற்றி செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். மதுரை அருகே உள்ள கோச்சடி பகுதியில் வசிப்பவர்கள் மதுரைசன் சாந்தி தம்பதியினர். 2010ஆம் ஆண்டு இப்பகுதியில் 2000 சதுர அடியில் இடம் வாங்கி வீடு கட்டிய இவர்கள் மழைநீர் தொட்டியை வீட்டில் அமைத்துள்ளனர். முதலில் தயக்கத்துடனேயே தாங்கள் மழைநீர் சேமிப்பு தொட்டி அமைத்ததாகவும், ஆனால் அதன் பயனை இன்று வரை அனுபவித்து வருவதாக கூறுகின்றனர் இக்குடும்பத்தினர். முதல்ல என்னத்தை இது ஒத்து வருமா அப்படின்னு நினச்சி இது பண்ணேன். அப்புறம் போட்டு கட்டி முடித்ததுக்கு முன்னாடி தண்ணி வந்துச்சு. தண்ணி வந்தவுடனே கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்க்கல, நல்லா இருந்துச்சு. அப்புறம் தண்ணி ஃபுல்லாக பானவுடனே எங்களுக்கு கவலை இல்லை. டெய்லி வந்தவுடனே தண்ணி வீட்டுக்கு வேணுங்கிற தண்ணியை மட்டும் எடுத்துக்கிறது. இப்போ நல்லா மழைநீர் தொட்டி அவசியம். மழைநீர் சேகரிப்பு எல்லாரும் அப்படி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அந்த வெளியில் விற்கிற தண்ணி இன்னி எதுவுமே தேவையில்லை. 1200 சதுரடி பரப்பளவு கொண்ட வீட்டின் மொட்டை மாடியில் கிடைக்கும் மழைநீரை பிளாஸ்டிக் குழாய் மூலமாக சிறு தொட்டியில் செலுத்தி பின்பு அதனை 8 அடி ஆழத்தில் உள்ள 10க்கு 10 அளவு கொண்ட தொட்டியில் சேமிக்கின்றனர். தேவைக்கேற்ப மழைநீரை எடுத்து உயர்ம குடிநீர் தொட்டி மூலம் சுத்திகரித்து குடிநீராக இவர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். தங்களுக்கு நாள் ஒன்றுக்கு சராசரியாக 30 லிட்டர் குடிநீர் தேவைப்படுவதாகவும், அவற்றை மழைநீரில் இருந்தே பெற்று வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் மதுரைசன் சாந்தி குடும்பத்தினர். எங்களுக்கு இது குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்துகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது ஒரு வற்றாத சூழ்நிலை தான் இருக்குது. சில நாள் மழை தண்ணீர் ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நாங்கள் அதிகபட்சம் 1.5 குடம் அல்லது 2 பானை செலவு பண்ணோம். அப்படி பார்த்தோம்னா 30 லிட்டரு தான் ஆகும். மழைநீர் சேமிப்பிற்கு முன்னுதாரணமாக திகழும் இந்த குடும்பத்தினர் போல அனைத்து வீடுகளிலும் தண்ணீர் சேமிக்க ஆரம்பித்தால் தண்ணீர் தட்டுப்பாடு என்பதே இருக்காது என்பதில் சந்தேகமில்லை. புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் குணசேகரனுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன்.